டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore பண்றீங்க? ஐயோ சாரி சார். இன்னும் இந்த சுவரி எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ தெரியல. எப்படி 2000 கோடி ஒத்த அப்பவே சொன்னேனே. இப்ப ஏத்தாதீங்க கொஞ்சம் பிசுர்னாலும் புதைச்சிருவாங்கன்னு சொன்னேனேடா. லாஸ்ட் என்னோட ஒரு வீடியோல கூட என்னோட ரேண்டா சொல்லிருப்பேங்க. இந்த 2024 எந்த ஒரு படமுமே பெருசா போகல, குறிப்பா எந்த ஒரு பெரிய ஹீரோட படமுமே சரியான ஹிட் கொடுக்கலன்னு சொல்லிருப்பேன். அதுக்கப்புறமா எஸ்கே அண்ணா அவரோட ஹிட்ட கொடுத்தாப்ல. அப்பாடா, தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வந்துருச்சுன்னு பொழந்த வாயை மூடுறதுக்கு முன்னாடி இதோ சீட்டா வேலையை காட்டிருச்சு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நான் அந்த லாஸ்டா போட்டேன்னு சொன்னேன்ல அந்த வீடியோல எல்லா படத்தை பத்தியும் என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன். ஆனா கங்குவாக்கு மட்டும் என்ன சொல்லியிருப்பேன்னா, எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லப்பா, வரட்டும் நல்லா இருக்க பட்சத்துல நல்லா இருக்கட்டும்னு சொல்லியிருப்பேன். இப்போ அப்படியே கீழே வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம முட்டு பாய்ஸ் வந்து எப்படி நீ எங்க தலைவரை பத்தி அப்படியெல்லாம் சொல்லலான்னு தலைவரே தலைவரேன்னு பொங்கி இருந்தானுங்க. டேய் முட்டு பாய்ஸ், இப்ப தெரியுதாடா நான் ஏன் அப்ப அப்படி சொன்னேன்னு. ஆக்சுவலி இப்போ ஆன்லைன்ல கங்குவாவை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்கானுங்க. பட் நான் முன்ன சொன்ன மாதிரியே எனக்கு படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கல. எனக்கு தெரியும் ஜஸ்ட் இது ஒரு கேரக்டர் எஸ்டாப்லிஷ்மென்ட் படமா தான் இருக்க போகுதுன்னு. அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம போன எனக்கே கங்குவா ரோஸ்ட்னு தம்ப்நெயில் வைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா படம் எப்படி எல்லாம் இருந்திருக்கணும். பட் இருந்தாலும் எனக்கு படம் பிடிச்சிருந்ததுங்க. உள்ள வாங்கலாம், வெயிட்டான ஒரு மேட்டர் சொல்றேன். அப்புறம் இந்த கொஞ்சம் பேர் கிளம்புவாங்க, யோ இன்னும் ஸ்பாய்லர் பண்ணிட்டு இருக்க, கதையை சொல்ற, அத்தை சொல்ற, இத்த சொல்றேன்னு கிளம்புறவங்களாம் இதோட வீடியோ மூடிட்டு போயிருங்க. ஏன்னா கதை இருக்க போகுது, ஸ்பாய்லர் இருக்க போகுது, இது எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது. ஏன்னா படம் பார்த்த என்னோட ரேண்ட்டை தான் கேட்க போறீங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஒரு துரோகியோட மனைவிக்கு உன் புள்ளைய கடைசி வரைக்கும் நான் காப்பாத்தினப்பா அப்படின்னு கொடுத்த அந்த ஒத்த வாக்க கங்குவா காப்பாத்தினாரா இல்லையான்ற அந்த ஒத்த லைன் தாங்க மொத்த படத்தோட கதையே. அதாவது ஒரு தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினாரா இல்லையான்றதான். ஆக்சுவலி இதே ஒன்லைன்ல பலவிதமான கதைகளை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதையே சிட்டி, கிராமம், பழங்காலத்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அவளையும் KGF வரைக்குமே இதே ஒன்லைன் தான். பட் எல்லா டைரக்டர்ஸும் அந்த ஒன்லைன்ல அவங்களோட ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க, அவங்களோட ஸ்கிரீன் பிளேல ஒண்ணு சொல்லிருப்பாங்க. அப்படி நம்ம சிவா கங்குவால என்ன பண்ணிருக்காரு, அவரோட ஸ்கிரீன் பிளே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பிளேயா அது எங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே புத்தகத்தை இறக்கி போட்டு தான் அந்த 400 கோடியை உஷார் பண்ணின்னு வந்தோன்ற மாதிரி ஒண்ணுக்கு உதவாத இந்த ஒன்லைனையே 2.5 மணி நேரம் படமா எடுத்து வச்சிருக்காங்க. எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொளந்து பார்க்க போறாங்க. ஆக்சுவலி நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு கேரக்டர் எஸ்டாப்லிஷ்மென்ட் படமா தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே தான் எனக்குள்ள இருந்ததே தவிர வேற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கல. அதாவது பார்ட் 2 வரப்போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா. சோ பார்ட் 1ல என்னத்த பெருசா சொல்லிட போறாங்க, கங்குவான்ற கேரக்டர் யாரு, அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அவனோட எதிரி யாரு, அண்ட் பிரசன்ட்லயும் ஒரு சூர்யா கேரக்டர் வருது இல்லையா, அவர் யாரு, அவருக்கும் கங்குவாக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத சொல்லிட்டு பார்ட் 2க்கு லீட விட்டு முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தான் எனக்குள்ள இருந்தது. இன்னுமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த பாகுபலி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, பாகுபலின்ற கேரக்டர் யாரு அப்படின்றது தான் பாகுபலி 1 படத்தோட கதை. அந்த கேரக்டர் எஸ்டாப்லிஷ்மென்ட்க்கு பிறகு பார்ட் 2க்கான லீட விட்டு முடிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே KGFமே பாத்தீங்கன்னா, ராக்கின்றது யாரு அப்படின்றது தான் KGF 1ஓட கதை. சோ எனக்கு கங்குவா பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே தான் இருந்தது. ஆனா நான் சொன்ன இந்த பாகுபலி, KGF எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னதான் இது ஒரு கேரக்டர் எஸ்டாப்லிஷ்மென்ட் படமாவே இருந்தாலுமே கூட அதுக்குள்ள நடக்கக்கூடிய கதைகளை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியுமா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த கங்குவாவை பாத்தீங்கன்னா, அதுதான் கங்குவாவோட ஸ்கிரீன் பிளே புக்கை அடக்கி போட்டாங்களே, அப்புறம் என்னத்த சொல்ல. படத்தோட ஓப்பனிங் சீன்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நட்டி இருக்காருல, அவரு பெருமாச்சி அப்படின்ற கங்குவாவோட ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கொல்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இப்போ இந்த சீன்ல நடக்கக்கூடியதெல்லாம் முன்னாடியே இதை தம்பா பண்ண போறோம் அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. இப்போ நான் ஏன் இந்த கொல்ற சீன் எல்லாம் பார்க்கணும், எனக்கு தான் ஆல்ரெடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமே. இப்போ இந்த சீனுக்கு அடுத்தபடியா இந்த கொல்லுவார்ல மக்கள், அதுல இருக்கக்கூடிய கருணாஸோட கேரக்டர் மட்டும் தப்பி போற மாதிரியும், அதுக்கு பிறகு மறுபடி நட்டியோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பேரை கொல்றதுக்காக கூட்டிட்டு வரும் பொழுது அதுல கங்குவாவோட கேரக்டர் கூட வர மாதிரி இருக்கும். இதுதான் கங்குவாவோட என்ட்ரி சீன். இப்போ இந்த சீன் எனக்கு
ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இதுல கருணாஸோட கேரக்டர் தப்பி போனது எனக்கு தெரியாது, கங்குவா தான் வரப்போறாருன்றது எனக்கு தெரியாது. இதெல்லாம் சர்ப்ரைஸா இருந்ததால இந்த சீன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மறுபடியும் சொல்றேன், இந்த சீன் மட்டும் தாங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதோட பிஜிஎம் மத்த மேட்டருக்கெல்லாம் பின்னாடி வரேன். நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்ல. இப்போ இந்த சீனுக்கு அப்புறமா கங்குவாவை கொல்றதுக்காக பாபி டியோல் கிட்ட ஹெல்ப் கேட்டு போவாங்க. அவங்க அங்கதான் போக போறாங்க அப்படின்றத ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ நான் ஏன் இந்த சீனை பார்க்கணும், இதுதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. சரி, பாபி டியோல் கிட்ட ஹெல்ப் கேட்டு போனதும் அவங்களுடைய மகன் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவாரு, கங்குவா இப்படித்தான் போறதுக்கு முன்னாடி குளிக்க போவான், அப்ப அவங்க கிட்ட ஆயுதம்லாம் இருக்காது, அப்ப நீங்க மறைஞ்சிருந்தா அவனை தாக்கிருங்கன்னு ஆள் அனுப்புவாரு. இப்போ ஆல்ரெடி எனக்கு இந்த சீன் தெரியுமே, நான் ஏன் இந்த சீன் எல்லாம் பார்க்கணும்? இப்படி தாங்க எந்த ஒரு விஷயத்தை படத்துல பண்ணாலும் அதை ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆடியன்ஸ் கிட்ட கடமையை உணர்ச்சி மாறாம ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்படி நம்ம ஏன்டா அந்த சீனை பார்க்கணும், நாங்க ஏன்டா அந்த சீனை பார்க்கணும், நம்ம ஏன்டா அதை பார்த்து தொலையணும் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்குமே கூட்டின்னு போய் கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம கங்குவா இருக்கார்ல, அவரோட மக்கள்லாம் பிரிஞ்சு ஒரு காட்டுல போய் இருப்பாப்ல. அப்ப இந்த பாபி டியோல் அவரோட படைகள்லாம் கூட்டிக்கிட்டு கங்குவாவோட ஊர் அழிக்கிறதுக்காக கிளம்புவாப்ல. அப்போ அந்த கங்குவா இருக்கார்ல காட்டு பக்கம், அந்த பக்கமா நிறைய வெளிச்சம் தெரியும். சோ அவரோட படைகள்லாம் அங்க பாருங்கப்பா நம்ம வாரோன்ற தெரிஞ்சுக்கிட்டு கங்குவாவோட மக்கள்லாம் கங்குவாவோட போய் அந்த காட்டுல ஒளிஞ்சிருக்காங்க, படையெல்லாம் அந்த பக்கம் திருப்புங்கடான்னு படகெல்லாம் அந்த பக்கம் திருப்பிடுறாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது கங்குவா மட்டும்தான், அவரோட ஊர் மக்கள்லாம் இன்னும் ஊர்ல தான் இருக்காங்கன்றத ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நாங்க ஏன்டா அந்த சீனை பார்க்கணும்? காலாகாலமா தமிழ் சினிமால ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டைனாலே அதுல ஹீரோ தான் ஜெயிப்பாருன்றது நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியுமே. ஓட்டு கெட்டு ரோடா போய் நம்ம நிக்காத வடலாம் கேட்க சொன்னீங்க, பத்தாதக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க, நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே தூட்டி போயிருவாங்க, ராத்திரி பூரா தூக்கு விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா, விடுறா. 39 ஓட்டை வாங்கிட்டு எல்லாரும் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். அத ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஓட்ட வச்சுக்க பாரு. இப்படி நாங்க ஏன்டா இந்த சீன்லாம் பார்க்கணும்னு 2.5 மணி நேரம் படத்தை பார்த்ததுல வெறும் 2 சீன் தாங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஒண்ணு நான் அந்த சொன்ன கங்குவாவோட என்ட்ரி சீன், அப்புறம் அந்த கங்குவாவோட ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தனியா போய் வில்லன் கிட்ட மாட்டிப்பாங்க. சோ அவங்க எல்லாம் வச்சு ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணிருப்பாங்க. இப்படி இந்த 2 சீன் மட்டும் தாங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா லிட்டரலி இந்த மொத்த படத்திலேயே இந்த 2 சீன் மட்டும் தான் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லாம பண்ணிருப்பாங்க. நீங்க வேணா மறுபடி கூட போய் அந்த படத்தை பாருங்க. இந்த 2 சீனை தவிர மிச்ச எல்லாத்தையும் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் பண்றாங்க. சிவா அங்கிள் இந்த படத்துல எல்லாம் ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்னு இருக்குமே தெரியுமா அங்கிள்? சீன்ஸை சஸ்பென்ஸா காட்டுறது, ட்விஸ்டோட காட்டுறதுன்னா ஒன்னு இருக்கே தெரியுமா? ஏன்னா நீங்க தான் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே. சிவா வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல சினிமாட்டோகிராஃபில கோல்டு மெடலிஸ்ட்ங்க அப்படிங்கிறார். ஐயோ பாவம் அங்கிள் கொரோனா பேட்ச் போல. இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேயோட உச்சக்கட்ட என்ன தெரியுமாங்க? இன்டர்வல் சீன். அந்த ஒரு பையனை கூடவே கூட்டின்னு திருவாருல அந்த கங்குவா கேரக்டர், அந்த பையன் இன்டர்வல்ல கங்குவாவோட நெஞ்சில கத்திய சொருவி அடுத்த பக்கமா வெளியே எடுக்கிறான். இப்ப நீங்க எல்லாம் நினைப்பீங்க, ஐயோ கங்குவா அப்ப செத்துட்டாரா, அவருக்கு என்னாச்சு, அவர் செத்ததால தான் இப்போ பிரசன்ட்ல 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்களாம். வெயிட் நீங்க எல்லாம் ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? அங்கேயே சீட்டா அங்கிள் ஒரு முட்டுக்கட்டைய போட்டு குத்துன கத்திய புடிங்கி எரிஞ்சிட்டு சம்பந்தமே இல்லாத பாபி டியோல் கிட்ட போய் வாடா சண்டைக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வல் விடுறாங்க. எனக்கு புரியல. இப்போ கத்தி குத்து வாங்கின சூர்யா உயிரோட இருப்பாரா இல்லையான்னு இன்டர்வல்ல பதட்டத்தோட உட்கார்ந்திருக்க ஆடியன்ஸ் வேணுமா, இல்ல ஹீரோ வில்லனை சண்டைக்கு கூப்பிடுறாரு, எப்படியும் கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லனை கொல்லாதானே போறாரு அப்படின்னு யூசுவல் தாட்ஸோட இன்டர்வல்ல உட்கார்ந்திருக்க ஆடியன்ஸ் வேணுமா? இல்ல எனக்கு புரியலன்றேன். ஸ்கிரீன் பிளேன்ற ஒண்ணு நேத்துல கத்துக்கிட்டவன் கூட இன்டர்வல்ன்றது கிறிஸ்பா இருக்கணும்னு தான் யோசிப்பான். ஒரு படத்துக்குங்க ஸ்டார்டிங் இன்டர்வல் கிளைமேக்ஸ் தான் படத்தோட உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. சீட்டா நீ இந்த 3ஐயும் புடிங்கி எரிஞ்சிட்டு தான் படமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி விளங்கும் இதெல்லாம்? ஒரு படத்தோட நிறுத்தாம அரைச்ச மாவியை அரைச்சு திரும்ப கொடுத்தா எவன்டா வந்து பாப்பான்? சின்ன படங்க சக்க போடுது. அதனால ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாற முயற்சி பண்ணுங்க. ஒரு படத்தோட உயிர் நாடி ஸ்டார்டிங் இன்டர்வல் கிளைமேக்ஸ்ல இந்த இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ பத்தி பேசிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் போர்ஷனுக்கு வருவோம். படத்தோட ஸ்டார்டிங் போர்ஷன்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரசன்ட்ல நடக்கக்கூடிய சீன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதுல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பழைய விவேகம் வேதாளம் சிவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வராரு. 25 நிமிஷத்தை அந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு ரொம்ப அருமையா யூஸ் பண்ணியிருந்தாப்ல. அதுலயும் என்னை கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா மீம் ரீக்ரியேஷன் அண்ட் ரீல் ரீக்ரியேஷன். நான் இந்த கோட் படத்தை பத்தி பேசும்போது ஒன்னு சொல்லியிருப்பேன். கோட் படமே ரீல்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த ரீல்ஸ் எஃபெக்ட் எல்லாம் வச்சு ஒரு படம் ஓடிடுச்சுன்னு வைங்களேன், அதே அப்ரிசியேஷன்
எல்லாம் எடுத்துட்டு இனி வரக்கூடிய படங்கள்ல எல்லாம் இந்த ரீல்ஸ் எஃபெக்ட்டை யூஸ் பண்ண தொடங்கினா என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் தாங்க ஆச்சு சீட்டா அங்கிள் ரீல்ஸ் எஃபெக்ட்டை தூக்கிட்டு வந்துட்டாப்ல. இந்த பிரசன்ட் போர்ஷன்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா எடிட்டிங்காவும் சரி கலர் கிரேடிங்காவுமே சரி ஒரு ரீல்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கும். எப்படின்னா அந்த கேப்கட்ல இருக்க மொத்த ஃபில்டரையும் போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இத கூட மன்னிச்சிடலாங்க. மீம் ரீக்ரியேஷன் ஒண்ணு பண்ணிருப்பாப்ல. அதாவது இந்த பாய்ஸ் மீமை போடுறது மோய போடுறது இதெல்லாம் சிவா என்ன நினைச்சு பண்ணீங்கன்னே தெரியலப்பா. பரமக்குடியில பயங்கரமா சிரிச்சாங்க மகேஷ். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஒன்னு புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா சினிமாவுக்குன்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது, ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இருக்குது. ஒரு கதையில ஒரு கேரக்டர் பில்ட் ஆகிறதுக்கு அதுக்கான டைம் அது எடுத்துக்கும், அதுக்கான ஸ்பேஸ் அது எடுத்துக்கும். இப்போ அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் கூட சரியா கனெக்ட் ஆகாம கூட போயிடலாம். ஆனா நாங்க கரண்ட் ட்ரெண்ட்ல பண்றோம் பாரு, போரிங் இல்லாம கதையை நகர்த்துறோம் பாரு அப்படின்னு ரிட்டென்ஷன் எடிட்டிங் எல்லாம் தூக்கிட்டு ரீல்ஸ் மாதிரி கிளம்பி வந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ எப்படி இன்ஸ்டாகிராம்ல இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது பீக்ல இருக்குதோ அது போல ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல படமும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நீங்களாம் பண்றத பார்க்க அப்படிதான் இருக்குது. நீங்களாம் படங்கள்ல இதை கவனிச்சிருப்பீங்களோ தெரியல. இந்த படத்துல ஒரு சாங் வருதுன்னு வைங்களேன், அந்த சாங்கோட விஷுவல்ஸ்ல கேரக்டர்ஸ் எல்லாம் கதைச்சாலோ இல்ல அந்த பாட்டோட பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சாங்ல இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு வைங்களேன், அந்த சாங் கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போயிடும். அதனாலயே இதெல்லாம் பண்றது கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் பண்றத பார்க்க இனிமே ரீல்ஸ் மாதிரி பாட்டுக்கு நடுவுல ஊஷ் சவுண்ட் எஃபெக்ட்டும் ஸ்பீட் ரேம்பிங் ஆடியோ மஃபிள்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க போல. நான் தான் பண்ணக்கூடிய ஆளாச்சே. இந்த சாங்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது தான் ஒரு ஆள் நமக்கு ஞாபகத்துக்கு வராப்ல, டிஎஸ்பி. மனுஷன் என்ன காண்டல மியூசிக் போட்டாருன்னே தெரியலைங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல இந்த கங்குவாவோட என்ட்ரி சீன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. அந்த சீன் விஷுவலி பார்க்க நல்லா இருக்கும், செம பில்டப்பா இருக்கும். கங்குவாக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து சூர்யா என்ட்ரி ஆவாப்ல, அது வரைக்குமே கூஸ் பம்ஸா தான் இருக்கும். ஆனா கங்குவா என்ட்ரி ஆகும் பொழுது கங்குவா அப்படின்னு டிஎஸ்பி வாசிக்க ஆரம்பிக்கிறாப்ல, அப்ப ஆரம்பிச்ச தலைவலி தாங்க. படத்துக்கு போயிட்டு 2 நாளா எனக்கு தலைவலி இருந்துச்சு. இதை நான் கண்டென்ட்டுக்காக எல்லாம் சொல்லுங்க, உண்மையாவே அந்த என்ட்ரி சீனுக்கு அப்புறமா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஃபைட் சீன்ல தான் ஆவுன்னு கத்துறாங்கன்னு பார்த்தா இந்த அதுக்கு மேல ஒரு படி போய் சண்டைக்கு சாங் வச்சிட்டு இருக்காப்ல. நாட் only this ஃபைட்ன்ற மாதிரி படத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஃபைட் சீனுக்கு ஒரு சாங் இருக்கும், இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ் ஃபைட். கிளைமேக்ஸ்ல பாட்டு பாடுனேனா ட்ரோல் பண்றீங்க, எங்க தொலைச்சனோ அங்க தேறேன் பாரியா அப்படின்னு சீட்டா எழுதுனாப்லையா என்னன்னு தெரியல. பட் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காது ரியல் ஜோக்கர் became to ஜோக்கர் ப்ரோ மேக்ஸ்னு. காதுனாச்சு. ஓஹோ, காது தனியா வெளிய வந்துருச்சா? என்னங்க இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுமா? இதுல ஒரு 2 மணி நேரம் சாலிடா என்னத்தையாவது நம்ம டிஎஸ்பி வாசிக்கிறாப்ல. தப்பி தவறி அவர் எதுவும் பிரேக் விட்டார்னு வச்சுங்களேன், நம்ம சூர்யா கத்த தொடங்கிறாப்ல. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். உண்மையாவங்க நான் அந்த கண்டென்ட்டுக்காகவே படத்தை 2 வாட்டி போய் பார்த்தேன். இந்த 2வது வாட்டி பாக்குறப்போ தான் கவனிச்சேன், சூர்யாக்கு 1-2 டயலாக்ஸை தவிர காமா கதைக்கிற மாதிரி ஒரு டயலாக் கூட படத்துல கிடையாது. அவரு காமா கதைக்க வேண்டிய டயலாக்க கூட ஹை பிட்ச்ல தான் கதைக்கிறாப்ல. சரி, இதெல்லாம் கூட விட்டு ஒழிச்சாலும் டிஎஸ்பியும் சூர்யாவும் சேர்ந்து படத்துல ஒரு பிரேக் விடுறாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்தை ஃபீல் பண்றதுக்காக தான் அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. அதுலயும் அந்த ஊர்ல ஒரு கிளவி இருக்குதுங்க, கங்குவா யாரு தெரியுமா, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமான்னு சாதா பில்டப் கொடுத்தாலாவது பரவாயில்ல, கிளவி ஹை பிட்ச்ல தான் பில்டப்பே கொடுத்துன்னு இருக்குது. இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பாத்தீங்க, இந்த தியேட்டர்ல கங்குவாவோட சவுண்ட் 105 dB காட்டுது. அதுக்கப்புறமா வால்யூம் கம்மி பண்றதா தியேட்டர்ல சொன்னதா நியூஸ் எல்லாம் வந்தது. இந்த சவுண்ட்லாம் கம்மி பண்ணாதீங்க, ஒரேடியா மியூட் பண்ணிருங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சோலி முடிச்சு. இப்போ இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னேன்ல, அந்த மேட்டருக்கு வருவோம். ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து விஷுவல்ஸாவும் சரி ரைட்டிங்காவுமே சரி கொஞ்ச நேரத்துக்குலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஐந்தீவு, கங்குவா இருக்கக்கூடிய பெருமாச்சி, அதை சுத்தி இருக்கக்கூடிய 4 தீவு, அந்த தீவுல வாழக்கூடிய மக்கள், அவங்கள பத்தின டீடைலிங்ஸ், கேரக்டர்ஸ், அந்த ஊரை அமைச்ச விதம்னு அந்த இன்ட்ரோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஒவ்வொரு தீவோட டீடைலிங்ஸ், அங்க இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட டீடைலிங்ஸ், ரைட்டிங் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாவல் வாசிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கும் கொஞ்சம் நாவல் வாசிக்கிற பழக்கம் அதிகமாவே இருக்கிறதுனால இந்த படத்தை பார்த்த 10 நிமிஷத்துல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்புறமா தாங்க எனக்கு தெரிஞ்சது படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இப்படி இருக்கும், அப்புறம் சீட்டா பழைய அண்ணாத்த வைவுக்கு போயிரும்ன்றது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. குறிப்பா சொல்லணும்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் இல்லையா, ஒன்னு கேரக்டர்ஸ் எல்லாம் தூய தமிழ்ல பேசணும், இல்ல யூசுவலான பேச்சு வழக்குல பேசணும். அதுவும் இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும், அதுல பேசணும். ஆனா இங்க வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருதுப்புடு பார்த்தா தூய தமிழ்ல பேசுறாங்க, திருதுப்புடு பார்த்தா அவங்களோட ஸ்லாங்ல பேசுறாங்க, திருதுப்புடு பார்த்தா சாதாரண பேச்சு வழக்குல பேசுறாங்க. இது டயலாக் மாறினாலாவது பரவாயில்ல, கர்மம் ஒரே டயலாக்ல 3 வேரியேஷன் காட்டுறாங்க. இதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது லிட்டரலி எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சதுங்க, பயப்புள்ள கேம் ஆஃப் த்ரோன்ஸை பார்த்து ஹெவியா இன்ஸ்பயர் ஆகிருக்குது. கேம்
ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒன்னு பண்றேன் அப்படின்னு என்னமோ ஒன்னு பண்ணி வச்சிருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்சார்ட்டட் 144p பாக்குற மாதிரியே இருக்கும். எப்படின்னா விஷுவல்ஸ் எல்லாம் ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்கும். சூர்யா மேனரிசம் எல்லாம் சிங்கம் ரேஞ்ச்ல பண்ணிட்டு இருப்பாப்ல. பாருங்களேன், இவ்வளவு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். கார்த்தியோட கேமியோ, அதாவது இந்த சூர்யா கார்த்தி ஹீரோ வில்லன் ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. சீட்டா எப்போன்னு காத்திருந்தா மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, படத்துல கார்த்தியோட கேரக்டர் இருந்திருக்காது. இந்த பொங்கலுக்கு கலைஞர் டிவில கேஷ்மோரா போடுவாங்களா, அத சீட்டா அங்கிள் பார்த்துட்டு கேஷ்மோரா கேரக்டரை கங்குவா யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு போய் சூர்யாவை ஏமாத்திருப்பாப்ல. அப்புறம் கார்த்தியை ஏமாத்திருக்காப்ல. இது கங்குவா தான் சார், ஆனா கேஷ்மோராவா வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்னு வைக்கிறேன் பாரு அப்படின்னு படத்துல சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்னு வச்சிருந்தாப்ல. நான் சர்ப்ரைஸ் ஆனேன். என் கூட படம் பார்த்தவங்களும் சர்ப்ரைஸ் ஆனாங்க. எதுக்கு நான் போய் சொல்லணும்? அப்புறம் எப்படி இந்த கங்குவாவோட இன்டர்வல் போர்ஷன்ல ஹீரோ வில்லன் கிளாஷ் அப்படின்னு இன்டர்வல் விட்டீங்களோ, அது போல சூர்யா கார்த்தி கிளாஷ் அப்படின்னு பார்ட் 2க்கு லீட் விடுறீங்க. தப்பில்ல. அதுல என்ன தப்பு இருக்கு? எப்படி இந்த இன்டர்வல் போர்ஷன்ல ஹீரோ கிளைமேக்ஸ்ல வில்லனை கொன்னுருவார்னு தெரிஞ்சோ அது தெரியாத மாதிரியே நம்மள நாமளே ஏமாத்திட்டு படம் பார்த்தோமோ, அது போல பார்ட் 2லயும் ஹீரோ சூர்யா வில்லன் கார்த்தியை கிளைமேக்ஸ்ல கொன்னுருவாரு, இதுதானே படம் அப்படின்றது தெரிஞ்சோ நம்ம தெரியாத மாதிரியே படம் பார்த்துட்டு வரோம். சீட்டா அங்கிள் நன்றி வணக்கம். அந்த ஏகே சார் கூப்பிடாரு போங்க. இதெல்லாம் போக படத்துல ஒரு சில கேள்வி எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, கங்குவா கத்தி எடுத்து வில்லனுங்க எல்லாம் தடவுனாலே செத்து போயிடுறாங்க. ஆனா கங்குவாக்கு அந்த பையன் நெஞ்சில விட்ட கத்திய கொஞ்சம் பின்னாடி பக்கமா வெளியே எடுக்கிறானே, ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அது ஏன்? அது போல இந்த பிரசன்ட்ல இருக்க சூர்யா கேரக்டரை எத்தனை பேர் எத்தனை வாட்டி சுட்டாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. புல்லட்டை வாங்கிட்டு ஓடுறாரே, அவர் யாரு? இமோட்டலா? 30 தடவை சுட்டாங்க, மேல குண்டு படவே இல்லை. ஏன்னா பேரே சுடல. படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ்க்கெல்லாம் கண்ணுல பூ விழுந்திருக்கே, அவங்க எல்லாம் டாக்டர் கிட்ட போக மாட்டாங்களா? ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் கூட்டிட்டு வந்த திஷா பட்டானி அக்காக்கு இன்னுமே கூட 3Dல ஒரு சாங் கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையே. அது ஏன்? அப்புறம் இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் கோவால நடக்கிற மாதிரி காட்டுறீங்க, ஆனா வார கேரக்டர்ஸ் எல்லாம் வாயில பீடா போட்ட மாதிரி கதைக்கிறாங்களே, அவங்க எல்லாம் என்ன வடக்கன்ஸா? அந்த பையன் என்னென்னமோ மேஜிக் காட்டுறானே, அவனை வச்சு என்னதான் அந்த ரிசர்ச் லேப்ல பண்ணாங்க? இப்படி பல கேள்வியா மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குதுங்க. ஒண்ணுக்குமே விட தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அப்புறம் இப்ப தும்முனா தான் கரெக்டா இருக்கும். இப்ப தும்முனா தான் சரியா இருக்கும். அதாவது இப்ப என்னதான் அந்த கங்குவாவை ஆன்லைன்ல போட்டு அந்த புரட்டி எடுத்தாலும் கங்குவா ஏன் நம்ம எல்லாருக்கும் மொக்கையா தோணுது அப்படின்றதான் இப்போ நாங்க பார்த்தோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டோரியில கரெக்ஷன் பண்ண போறோம். அதாவது கங்குவாவுடைய எக்ஸிஸ்டிங் கதையை அப்படியே வச்சுட்டு அதுல எந்தவித மாற்றமும் பண்ணாம ஜஸ்ட் ஸ்கிரீன் பிளேயை மட்டும் மாத்தி படம் இப்படி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட வெர்ஷன் ஆஃப் கங்குவாவை தான் நான் சொல்ல போறேன். கதை கேட்க ரெடியாடா புண்ட. ஓபன் பண்ணா 2024ல கதை ஆரம்பமாகுது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர்ல சின்ன பசங்களோட பிரெயின் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி இல்லீகலா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரெயினை வச்சு எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். உலகத்தோட எந்த ஒரு மூலையில இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி அவங்களோட பிரெயின் பவர் இருக்குது. இப்போ அங்க இருந்து ஒரு பையன் தப்பிக்கிறான். தப்பிக்கக்கூடிய அந்த பையனை அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அந்த பக்கமா வரக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஏறி தப்பிக்கிறான். அப்படி தப்பிக்கக்கூடிய அந்த பையனுக்கு ஒரு சில நினைவுகள்லாம் வருது. அந்த நினைவுகள் அவனை ரொம்பவே டிஸ்டர்பும் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இன்டர்கட்ல கங்குவாவோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா வந்து போகுது. அந்த நினைவுகள்லாம் அந்த பையனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றதால அந்த ட்ரெயினோட வால்ஸ்ல கங்குவாவை ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க போடுறாங்க டைட்டில், கங்குவா 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 கங்குவா. டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கவங்கலாம் தப்பி போன அந்த பையன் கோவால இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோவால இருக்க சிட்டுன்ற கேங்ஸ்டர் கிட்ட அந்த பையனை பிடிக்கிற பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இதுக்கு பேரலா பாத்துக்கிட்டீங்கன்னா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சூர்யா கேரக்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவனோட பேரு பிரான்சிஸ். இவங்க யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பவுண்ட் ஹண்டர்ஸ், அதாவது போலீஸாலேயே பிடிக்க முடியாத கிரிமினல்ஸ் எல்லாம் இவங்க பிடிச்சி தருவாங்க. இப்போ இந்த பிரான்சிஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது, என்னன்னா சிட்டுவை பிடிக்கணும்னு. சோ சிட்டு ஒரு பிரைவேட் ஷிப்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிரான்சிஸ் அங்க போறான். ஆனா அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி சிட்டுவை யாரோ கொன்னு இருக்காங்க. அந்த இடத்த பார்க்கவே அங்க இவங்களுக்கு முன்னாடி யாரோ வந்து அந்த இடத்துலயே ஒரு ஃபைட் நடந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்குது. சரி யாரா அதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு சின்ன பையன் நின்னுட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, ஆரம்பத்துல ரஷ்யால இருந்து தப்பி வந்தது அந்த பையன் தான். அண்ட் சிட்டு கிட்ட ரஷ்யன் டீம் பிடிக்க சொன்னதும் இதே பையனை தான். பட் பிரான்சிஸ் அந்த பையனை பார்க்கும் போது இல்ல, ஏதோ ஒரு இன்ஸ்டிங்ஸ் அவனுக்குள்ள இதுக்கு முன்னாடி அவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி. சரி இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற பிரான்சிஸ் இந்த பையன் இங்க இருந்தா இவனும் மாட்டிப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் தான் இவ்வளத்தையும் பண்ணான்றதே தெரியாம அந்த பையனையும் அங்க இருந்து கூட்டிட்டு
பண்ணிட்டு கிளம்பிடுறான். சோ அங்க இருந்து கிளம்பி பிரான்சிஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் கிட்ட கேக்குறான், யாரப்பா நீ, எங்க இருந்து வந்து உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரு, எங்க இருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த எந்த கேள்விக்குமே அவன் பதிலே சொல்லாம நிக்கிறான். இதே சமயத்துல கேங்ஸ்டர் சிட்டுவோட அண்ணன் கம்புட்டா தன்னோட தம்பியை கொன்னுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷிப்புக்கு வரான். அந்த ஷிப்போட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் ஒரு பையனும் பிரான்சிஸும் அங்க இருந்து தப்பி போறது மட்டும் தெரியுது. சோ அவங்கள தேடி பிடிச்சாதான் யாரு தன்னோட தம்பியை கொன்னான்றது தெரியும் அப்படின்னு பிரான்சிஸோட வீட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறான் கம்புட்டா. சோ கம்புட்டாவுடைய ஆளுங்க பிரான்சிஸோட வீட்டுக்கு வரத தெரிஞ்சுக்கக்கூடிய பிரான்சிஸ் இங்க இருந்தா நம்ம மாட்டி போன அந்த பையனை கூட்டிட்டு கிளம்புறதுக்காக அந்த பையனோட ரூமுக்கு போறான். அங்க போனா ஒரே ஷா. அந்த பையன் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா வால்ஸ்லயுமே பிரான்சிஸ ஒரு ராஜா கெட்டப்ல, அதாவது கங்குவாவோட கேரக்டரை ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கான். பிரான்சிஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, யார் இந்த கேரக்டர் அப்படின்ற ஷாக்லயே இருக்கும் பொழுதே கம்புட்டாவுடைய ஆளுங்க எல்லாம் உள்ள வந்து பிரான்சிஸையும் அந்த பையனையும் கட்டி போட்டு யார் என் தம்பியை கொன்னது அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் பொழுதே ஹெலிகாப்டர், மிலிட்டரி வெஹிக்கிள்னு இன்னொரு கேங் வந்து இறங்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த ரஷ்யன் செக்யூரிட்டிஸ் தான். அவங்க உள்ள இறங்கி கம்புட்டாவை கொன்னுட்டு அந்த பையனையும் கொல்றதுக்காக போறாங்க. அப்போ பிரான்சிஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில அந்த கேங் அந்த பையனை சுட வரும் பொழுது நடுவுல பிரான்சிஸ் பாஞ்சி காப்பாத்தினா. ஆனா அவங்க சுட்ட புல்லட் பிரான்சிஸ் மேலையும் பட்டுறது, அந்த பையன் மேலையுமே பட்டுறது. ரெண்டு பேருமே மயக்க நிலைக்கு போறாங்க. அண்ட் அந்த கேங்கும் அவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போ அந்த பையனோட கையும் பிரான்சிஸோட கையும் ஒன்னா பிடிப்படுது. ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே பிளாக் அவுட்டும் ஆகிருது. திடீர்னு கண்மொழிக்கிறான் பிரான்சிஸ். அவனோட கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் இருக்குது. அந்த க்ளோஸ் அப்படியே பின்னாடி போய் ஒரு வைட் ஆங்கிளுக்கு போகும் பொழுது பிரான்சிஸ் கங்குவாவா இருக்கான். அவனோட நெஞ்சில ஒரு கத்தி பாஞ்சு இருக்குது. அவன் கீழே கிடக்குறான். அங்க ஒரு சண்டையே நடந்துட்டு இருக்குது. தூரத்துல பார்த்தா அந்த சின்ன பையனுமே கூட ஓடிட்டு இருக்கான். அவனையும் ஒரு சிலர் துரத்திட்டு இருக்காங்க. கங்குவாவையும் கொல்றதுக்காக வராங்க. கங்குவாக்குள்ள இருக்க பிரான்சிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. அடிப்பட்ட கங்குவா ஒரு மாதிரி எழுந்து அங்க சண்டை செய்யறான். அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த பையனை கொல்ல வந்தவங்களையும் அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பி அந்த பையனோட காட்டு பக்கமா ஓடி ஒளிகிறான். இப்போ கங்குவாக்குள்ள இருக்க பிரான்சிஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, நம்ம எல்லாம் எப்படி இங்க வந்தோம், இந்த கேரக்டர் யாருன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த பையன் கிட்ட கேக்குறான், நான் யாரு, இந்த கேரக்டர் யாரு, நம்ம எல்லாம் எப்படி இங்க வந்தோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுன்னு. ஆனா அந்த பையன் ஒண்ணு தான் சொல்றான், நீங்க ஊர் மக்களை காப்பாற்ற வேண்டி இருக்குது, நீ என் கூட இருக்காத, நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். கங்குவா திரும்ப இதை கேட்க அந்த பையன் இதை மட்டும் தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு அம்பு வந்து பாயுது. அது கங்குவா மேல லேசா பட கங்குவா அப்படியே மயங்குறான். அந்த மயக்கத்திலேயே பார்க்கும் பொழுது அந்த பையன் தப்பி ஓடுறான். கங்குவாவையும் ஒரு கேங் தூக்கிட்டு போகுது. இப்போ கங்குவா கண்முழிக்கிறான். பார்த்தா அவன ஒரு ட்ரைபல்ஸ் கூட்டமே சூழ்ந்து நிக்கிறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, நான் யாரு, எப்படி இங்கெல்லாம் வந்தேன் அப்படின்னு. ஆனா கங்குவா கண்முழிச்சது அந்த கூட்டமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இதுல கங்குவாக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கேட்கறான், நான் யாரு, எனக்கு ஒண்ணும் புரியல, நான் எப்படி இங்க வந்தேன்னு. ஆனா அந்த ட்ரைபல்ஸ் கூட்டமே கங்குவாக்கு அடிப்பட்டதால பழசெல்லாம் மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு நெஞ்சில் அடிபட்டு இருக்குதுல, அதுக்கான மருந்தை மட்டுமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்களும் போயிருது. அப்படி ஒரு சமயம் கங்குவா செலுமாரா அப்படின்ற கருணாஸோட கேரக்டர் கிட்ட தான் யாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஐன் தீவு அப்படின்ற 5 தீவுகளை உள்ளடக்கிய பகுதிகளில் பெருமாச்சி அப்படின்ற தீவு போர் செய்யறது மட்டுமே தொழிலா வச்சிருக்காங்க. அந்த தீவோட தலைவனோட மகன் தான் கங்குவா. அப்படி ஒரு சமயம் ரோமானியர்களோட படைகள் போர் தொழில் பழகணும் அப்படின்றதுக்கு ஒரு இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிற இடம் தான் பெருமாச்சி. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அழிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அதுக்கு பக்கத்து தீவுல இருக்கக்கூடிய கொடுவன் அப்படின்ற கேரக்டரையும் அனுப்புறாங்க. அவனுமே அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய 100 பேரை கூட்டிட்டு வந்து கொன்னுறான். இதை தெரிஞ்சுக்கக்கூடிய கங்குவாவும் பெருமாச்சியோட மக்களும் அவனுக்கு தண்டனையா நெருப்புல அவனை வச்சு எரிச்சு மரண தண்டனையை கொடுக்கறாங்க. அண்ட் அந்த ஊர் மக்கள்லாம் அவனோட ஃபேமிலியுமே சாகணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா இதுக்கு கங்குவா தடையா இருக்கான். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் மட்டுமே செத்தா போதுமானது, அவனோட ஃபேமிலி எல்லாம் சாக தேவையில்ல அப்படின்னு வாதாடுறான். அப்போ கொடுவனோட மனைவி தன்னோட மகனை கங்குவா கிட்ட ஒப்படைச்சு இனிமே இவனை நீ தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனோடைய உடன்கட்டை ஏறிடுறாங்க. அதுக்கப்புறமா கங்குவா அந்த பையனை தன்னோட பையன் மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல கொடுவன் தான் செத்துட்டான்ல, இனி பெருமாச்சியை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் ஐன் தீவுல ஒன்னா இருக்கக்கூடிய அரத்தின்ற தீவை தேர்ந்தெடுக்கிறாங்க ரோமானியர்கள். ஆல்ரெடி பெருமாச்சியோட முன்பகை இருக்கக்கூடிய இந்த அரத்தி தீவு மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அரத்தி தீவோட தலைவன் உதிரனை அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறான். உதிரனுமே பல தந்திரங்களை யூஸ் பண்ணி கங்குவாவை கொலை பண்றதுக்காக திட்டமெல்லாம் தீட்டுறான். அப்படி ஒரு சமயம் உதிரனோட 2 பிள்ளைங்களை கங்குவாவை கொல்றதுக்காக அனுப்பும் பொழுது அவங்க சண்டை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமா இவ்வளவு காலமா தன்னோட பையன் அப்படின்னு நினைச்சு வளர்த்த அந்த சின்ன பையன் தன்னோட அப்பாவை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக கங்குவாவை எதிர்பாராத நேரத்துல தாக்குறான். ஒரு கத்திய நெஞ்சு வழியா இறக்கிறான். இப்போ இந்த கதையெல்லாம் செலுமாரா கங்குவா கிட்ட சொல்லி இப்போ அவன் கிட்ட இருந்து காப்பாத்தி தான்ப்பா உன்னை இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். இப்போ கங்குவாக்குள்ள இருக்கக்கூடிய பிரான்சிஸ்க்கு பல கேள்விகள் ஓட ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளவு காலமா என் கூடவே இருந்த பையன் தான் என்ன குத்துனானா, அப்படி அவன் தான் குத்துனா அப்படின்னா 2024 இருந்த என்னையே இங்க கூட்டிட்டு வரணும், இல்ல அவன் தான் அப்படி என்ன குத்தி இருந்தாலுமே கூட ஏன் அவன் கிட்ட கேட்கும் பொழுது நீ ஊர் மக்களை காப்பாற்றணும், இங்க இருந்து போன என்ன துரத்தணும் அப்படின்னு பல கேள்விகள் அவனுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அங்க கொடுக்குறாங்க இன்டர்வல்.
இன்டர்வல் முடிஞ்சா கங்குவாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரான்சிஸ் அந்த பையனை தேடி மறுபடி காட்டுக்குள்ள போறான். போய் அந்த பையனையும் ஒரு மாதிரியா கண்டுபிடிச்சிடறான். அப்ப அவன் கேட்கறான், எனக்கு இப்ப எல்லாமே தெரியும், ஆக்சுவலி எனக்கு ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ ஏன் இங்க கூட்டிட்டு வந்த, ஆக்சுவலி நீ யாரு அப்படின்றதெல்லாம் கேட்கறான். அதுக்கு அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது தான் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் லேப்ல தன்னோட பிரெயினை ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணதுனால அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதுல அவன் தான் கங்குவாவையும் கொலை பண்றான். அவன் கொலை பண்ணதுக்கு பின்னாடி உதிரனோட படைகள் கங்குவாவோட பெருமாச்சுக்குள்ள பூந்து பெண்கள் குழந்தைகள்னு ஈவு இறக்கம் பார்க்காம எல்லாரையும் கொன்னு குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மொத்த ஐந்தீவையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரான். இப்போ இதெல்லாம் பார்த்த ஒரே சாட்சி அந்த பையன். இப்போ அந்த பையனுக்கு ஒரே கில்ட்டா ஃபீல் ஆகும், தான் மட்டும் கங்குவாவை கொல்லாம இருந்துச்சுன்னா அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்திருக்கலாம்னு. சோ அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து தப்பிக்கிறான், கோவாக்கும் வரான், கங்குவாவையும் பாக்குறான். அண்ட் இப்போ அவனோட பிரெயின் ஸ்டிமுலேஷனால அவங்க இங்கேயுமே வந்துட்டாங்க. சோ இப்ப கங்குவாக்கு புரியுது அந்த மக்கள் எல்லாம் கங்குவாவை எவ்வளவு நம்புறாங்க, அவனோட கடமை என்னன்னு புரியுது. சோ கங்குவா தன்னோட மக்களுக்காக தான் தலைமை தாங்கி போருக்காக போறான், உதிரனோட போர் செய்யறான். அப்படி போர் செய்யும் பொழுதுதான் ஒண்ணுமே முடியாத பட்சத்துல உதிரன் அந்த பையனை கடத்தி வச்சுட்டு கங்குவாவை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். இப்போ கங்குவாக்கு அந்த பையனோட உயிர் தான் முக்கியம். சோ அந்த பையனுக்காக போராடுறான். ஒரு கட்டத்துல முடியாத பட்சத்துல அந்த பையன் தன்னோட உயிர் போனா என்னோட போயிரும், ஆனா உன்னோட உயிர் போனா இந்த ஊர் மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு கங்குவாக்காக தன்னோட உயிரை விடுறான். இப்போ கங்குவாவா இருக்கக்கூடிய பிரான்சிஸ் உதிரனையுமே கொல்றான். அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. மறுபடி பிரான்சிஸ் கண் திறக்கிறான். கண் திறந்து பார்த்தா பிரான்சிஸையும் அந்த சின்ன பையனையும் அந்த ரஷ்யன் கேங் தூக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலி இங்க கட் பண்ணி தானே இப்ப நாங்க கங்குவாவோட கதையெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த ரஷ்யன் கேங் பிரான்சிஸையும் அந்த பையனையும் ஒரு பிரைவேட் ஜெட்ல ஏத்தி கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் பிரான்சிஸ். சோ அவங்களோட மறுபடியும் சண்டை செய்யறான். ஒரு மாதிரியா எல்லாரையும் அடிச்சு போட்டது அந்த பையனை பார்த்து ஒரு பெருமிதமான சிரிப்பு சிரிக்கிறான். நீ சொன்ன மாதிரியே அந்த மக்கள்லாம் நான் காப்பாத்திட்டேன்னு. ஆனா அதுக்கு அந்த பையன் சொல்றான், இன்னும் இந்த கதை முடியல, நான் என்னோட முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் பார்க்கும்போது இன்னொரு கேரக்டரும் கூட வந்தான்னு சொல்ல ரத்தாங்கசன் கேரக்டரை காட்டுறோம். கார்த்தியோட கேமியோ. ஆக்சுவலி கேரக்டரா பாத்தீங்க அப்படின்னா இது உதிரனோட இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பையன் தான் இந்த ரத்தாங்கசன். இப்போ அப்படியே இன்டர்கட் பண்ணா அந்த பையன் சொல்றான், இப்போ அதே கேரக்டர் தான் நான் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் சென்டரோட சீஃபுமே, அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல அங்க கட் பண்ணா ரிசர்ச் சென்டரை காட்டுறோம். அங்க அதே கார்த்தி அந்த ரிசர்ச் சென்டரோட சீஃபா இருக்காப்ல. அப்ப அந்த செக்யூரிட்டி சொல்றான், சீஃப் அந்த பையன் இங்க இருந்து தப்பி போய் கோவால இருக்கக்கூடிய பிரான்சிஸ்னு ஒருத்தனை மீட் பண்ணிருக்கானு. அதுக்கு அந்த சீஃப் கேரக்டர் சொல்றான், அவன் பேரு பிரான்சிஸ் கிடையாது, கங்குவா. அப்படின்னு சொல்ல அங்க பார்ட் 2 லீட விட்டு முடிக்கிறோம். எப்படி நம்ம கதை ஜஸ்ட் இப்படி வந்திருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட தாட்ஸ் தாங்க சொன்னேன். இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எல்லாரும் கேட்கறது ஒரே கேள்வி தாங்க, ஏன்டா உங்களுக்கு எல்லாம் சூர்யான்னு சொன்னது இவ்வளவு ஹேட்ரேட பரப்புறீங்க? இது ஒன்னும் அவ்வளவு கல்வி ஊத்துற அளவுக்கான படம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்காக சூர்யா சார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா, அந்த டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு இந்த முட்டு பாய்ஸோட கமெண்ட்ஸ் 1000 இன்க்ளூடிங் ஜோதிகா மேம். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. பொதுவா ஒரு படத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வச்சு தான் முட்டு கொடுப்பாங்க. அதாவது என்னையா அவங்க இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு அது யாரு சொல்றாங்களோ, அவங்க யாருக்கு ஃபேனா இருக்காங்களோ அவங்க பண்ண கிரிஞ்சான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் கலாச்சாரம் தெரிவாங்க. ஆனா இந்த வாட்டி தான் புதுசா கிளம்பி இருக்காங்க இமோஷனல் மெனிபுலேஷன். எவ்வளவு கஷ்டப்பட்டு சூர்யா சார் இந்த படத்துக்காக நடிச்சிருக்காரு தெரியுமா, அந்த டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, சிவா எவ்வளவு இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுமான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இமோஷனல் மெனிபுலேஷன் தான். இந்த முட்டு கொடுக்குற பாய்ஸ் எல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், சூர்யா சார் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு, சிவா அண்ட் டீம் கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் எவனாச்சு இல்லன்னு சொன்னானுங்களா? ஈவன் எந்த ஒரு ரிவ்யூலயுமே கூட சூர்யா சாரோட ஆக்டிங் நல்லா இல்ல, கேமரா எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இல்ல, சிவா எடுத்துக்கிட்ட கதையை நல்லா பண்ணல அப்படின்னு சொல்ல கிடையாது. எல்லாருமே கேட்கறது என்னன்னா, கொடுத்த அந்த 120 ரூபாய்க்கு உருப்படியான ஒரு கதை, அவ்வளவுதான். அதை ஏன்பா கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? பாகுபலி வந்தா சப்போர்ட் பண்றீங்க, கேஜிஎஃப் வந்தா சப்போர்ட் பண்றீங்க, கங்குவாக்கு மட்டும் சப்போர்ட்டே கிடையாது. இல்ல எனக்கு புரியல, அதுல பாக்குறதுக்கு உள்ள கதைன்னு ஒண்ணு இருந்துச்சுடா, சப்போர்ட் பண்ணாங்க. நீங்களும் கதைன்னு ஒண்ணு பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணதாயா போறாங்க. ஏன் ஜெய் பீம்க்கு சப்போர்ட் பண்ணலையா, இந்த சூரரை போட்டுக்கு சப்போர்ட் பண்ணலையா? இது யாரு படமா இருந்தாலும் அது ஒரு நல்ல படமா இருந்தா ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண தயாரா போறாங்க. இது ஒரு பேசிக்கான விஷயம். முட்டு பாய்ஸ் இத புரிஞ்சுக்கோங்கடா. எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். 3 weeks later.
இப்போ ஓவரால் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல போட்டு அடி நடிச்சு புரட்டி எடுக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு இந்த படம் முக்கியம்னு கேட்டா கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விவேக மன்னாத்தை விட பெட்டரா தான் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் அண்ட் அந்த கிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ். எனக்கு கதைலாம் ஒன்றும் பெருசா தேவையில்லப்பா, விஷுவலி நல்லா இருந்தா, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா அந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, அதுவும் 3Dல பாருங்க. ஏன்னா 3D விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. இந்த 3D பத்தி கரைக்கும் போது தாங்க ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நிறைய பேர் ரிவ்யூஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 3D விஷுவல்ஸ் எல்லாம் நல்லாவே இல்லை, இந்த 2Dலயே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எனக்கு 3D விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அப்புறமா தாங்க எனக்கு ஒன்று புரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்த்தது ஒரு சின்ன தியேட்டர்ல, அதாவது ஸ்கிரீனுக்கும் நமக்குமான டிஸ்டன்ஸ் குறைவா இருக்கும். சோ 3D விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அண்ட் நான் ரெண்டாவது வாட்டி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது ஒரு பெரிய தியேட்டர். அதுல பார்க்கும்போது எனக்கு 3Dல பார்த்தா மாதிரியே இல்ல, ஜஸ்ட் ஒரு 2D பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கும் ஸ்கிரீனுக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தது. சோ இதுதான் ஒரு ரீசனா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நீங்க 3Dல தான் போய் பார்க்க போறீங்க அப்படின்னா சின்ன தியேட்டரா செலக்ட் பண்ணி போய் பாருங்க. அதாவது உங்களுக்கும் ஸ்கிரீனுக்குமான டிஸ்டன்ஸ் குறைவா இருக்கணும். கண்டிப்பா 3D எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அந்த 2000 கோடி மேட்டர் அதை பத்தி நான் பேச விரும்பலைங்க. இந்த படத்துல அந்த 2000 கோடி மேட்டர் மட்டும் இல்லன்னு வைங்களேன், இந்த அளவு தூரம் அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு சாதாரண அடியோட தப்பி இருக்கும். ஒரு சாதாரண படத்துக்கு 2000 கோடி படம் அந்த மாதிரி வருமா அப்படின்லாம் பில்டப் கொடுத்து ஓவர் ஹைப் ஏத்திட்டு அப்புறம் படம் நல்லா இல்ல அப்படின்னு ஆடியன்ஸ் சொன்னதும் ஆடியன்ஸை குத்தம் சொல்றது, உங்களை யார் அவ்வளவு ஹைப்போட வர சொன்னது அப்படின்னு கேட்கறது, ஒரு குழு திட்டமிட்டே நம்ம படத்தை ஓட விடாம பண்ணுது அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவு தூரம் ஜோக்கர்த்தனமா இருக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க மக்களே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்புறம் என்னப்பா, இதுதான் கங்குவா பத்தின என்னோட ரேண்ட். அண்ட் உங்களோட ரேண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் போறதுக்கு முன்னாடி கீழே பாருங்களேன், நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குதுங்க, போற போக்கலாம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் நிறைய பேர் தேவரா ரோஸ்ட் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் தேவரா ரோஸ்ட் போடுவேன் அப்படின்னு நம்புறேன் மக்களே. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். கொஞ்சம் மூடியா உன் படத்தை குப்பையில போய் போடியா, எங்க டிக்கெட் காசு குடியா, வீட்டுல கதவை சாத்திட்டு போய் படியா, போச்சு 350 கோடி போதுமா இந்த அடி, போய் சிறுத்த சிவாவ புடி உளுந்து அவன் குறவலைய